சேலம் மாவட்டத்தில் மூதாட்டி கொலை வழக்கில் பக்கத்து வீட்டு +1 மாணவனும் அவரது தாயும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். படிக்கச் சொல்லி கண்டித்ததால் மூதாட்டியை கரிவெட்டும் கத்தியால் வெட்டி கொன்ற மாணவனும் கொலையை மறைத்த மாணவனின் தாயும் பிடிபட்டது எப்படி? சேலம் மாவட்டம் மதுரையான்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 88 வயதான மூதாட்டி சின்னத்தாயி. தனியாக வசித்து வந்த இவர் கடந்த 27ஆம் தேதி வீட்டில் இரத்த காயத்துடன் சடலமாக இறந்து கிடந்தார். கடுமையான துர்நாற்றம் வீச அக்கம் பக்கத்தினர் எட்டி பார்க்கவே அவரின் மரணம் ஊர்க்காரர்களுக்கு தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த ஆட்டையாம்பட்டி காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். உடலில் தென்பட்ட காயங்களை வைத்தும் மருத்துவர்கள் கூறிய தகவல்களை வைத்தும் மூதாட்டி கொடூரமாக கொலை செய்திருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். இருப்பினும் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளி யார் என்பது குறித்து தெரியாமல் இருந்தது. இதனால் சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். சம்பவத்தன்று மூதாட்டியின் வீட்டிற்கு அருகே வசித்த கிருஷ்ணபிரியா என்பவர் 11ஆம் வகுப்பு படித்து வரும் தனது மகனுடன் காரில் ஏறி அவசரமாக சென்றது பதிவாகியிருந்தது. அதில் சந்தேகமடைந்த போலீசார் ஹோட்டல் நடத்தி வந்த கிருஷ்ணபிரியாவை காவல் நிலையம் வரவழைத்து விசாரித்தனர். அவர் கூறிய தகவலை கேட்டு போலீசார் அதிர்ந்து போனார்கள். +1 படித்து வரும் கிருஷ்ணபிரியாவின் மகன்தான் மூதாட்டியை கரிவெட்டும் கத்தியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளார். தந்தை இறந்துவிட தாய் ஹோட்டல் கடை நடத்தி வர சிறுவனை கண்டிக்க யாரும் இல்லாமல் போனதால் அடிக்கடி அவர் ஊர் சுற்றி வந்துள்ளார். அதை நோட்டமிட்டு வந்த மூதாட்டி சிறுவனை கண்டித்துள்ளார். ஊர் சுற்றுவதை நிறுத்திவிட்டு படிடா என கூறி சிறுவனுக்கு அடிக்கடி அறிவுரை கூறியுள்ளார். அதை கேட்டு வெறுப்படைந்த சிறுவன் மூதாட்டியை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். வீட்டிற்குள் புகுந்து தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் தலை மீது கரிவெட்டும் கத்தியால் வெட்டிவிட்டு ஓடியுள்ளார். கடை வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தனது மகனின் சட்டையில் இரத்த காயம் இருந்தது கண்டு கிருஷ்ணபிரியா அதிர்ச்சியடைந்து விசாரித்துள்ளார். தன்னை திட்டியதால் பாட்டியை கத்தியால் வெட்டிவிட்டேன் என கூறி சிறுவன் அழுதுள்ளார். உடனே தனது மகனை போலீசில் இருந்து காப்பாற்ற காரில் ஏற்றி புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றனர். இதனையடுத்து மூதாட்டியை வெட்டிய சிறுவன் மற்றும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக சிறுவனின் தாய் கிருஷ்ணபிரியா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் கிருஷ்ணபிரியாவை சேலம் பெண்கள் சிறையிலும் அடைத்தனர். படிக்கச் சொல்லி கண்டித்த பக்கத்து வீட்டு மூதாட்டியை +1 மாணவன் கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் சேலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.